படம் ஒண்ணு திரண்டிடணும். சொல்லவே கோசுதம்மா, நினைக்கவே முடியவில்லை. பாட்டாளி மக்களை எல்லாம் ஏமாற்றும் அதிகாரிகளை. சொல்லவே கோசுதம்மா, நினைக்கவே முடியவில்லை. பாட்டாளி மக்களை எல்லாம் ஏமாற்றும் அதிகாரிகளை. நெஞ்சமெல்லாம் பதறுதம்மா, பாடுபட்டும் ஏமாற்றம். தாலி கூட பணயம் வச்சு வாங்கி தின்னோம் நிலையாச்சு. நெஞ்சமெல்லாம் பதறுதம்மா, பாடுபட்டும் ஏமாற்றம். தாலி கூட பணயம் வச்சு வாங்கி தின்னோம் நிலையாச்சு. சொல்லவே கூசுதம்மா, நினைக்கவே முடியவில்லை. பாட்டாளி மக்களை எல்லாம் ஏமாற்றும் அதிகாரிகளை. சொல்லவே கூசுதம்மா, நினைக்கவே முடியவில்லை. பாட்டாளி மக்களை எல்லாம் ஏமாற்றும் அதிகாரிகளை. இந்த நிலை இனியுமா தொடரணும் எப்போதும். இப்போதே தெளிவான முடிவு ஒன்று கட்டிடணும். இந்த நிலை இனியுமா தொடரணும் எப்போதும். இப்போதே தெளிவான முடிவு ஒன்று கட்டிடணும். வணக்கம் தோழர்களே, ஏழை மக்களிங்கிற யூடியூப் சேனல். அதாவது இந்த கவர்மெண்ட் அதிகாரிகள் எல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்க, ஜனங்க போகிற கழுது முட்டாளு வடிகட்டின கஞ்சன் இப்படி நல்லா நினச்சிருக்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு சம்பளம் கிடைக்கிறது போக கிம்பளம் நிறைய கிடைக்கிது. இப்போ இந்த பத்திர விஷயத்தை எடுத்துங்க. அவங்களுக்கு வேலை 10 நிமிஷம்தான். என்ன வேலை? அவங்களுக்கு வேலை 10 நிமிஷத்தை வேலை தான் அவங்களுக்கு நடந்த சம்பவம். ஆனால் அதை கிளியர் பண்ணுறதுக்கு அந்த விவசாயி எவ்வளோ கஷ்டப்படாது தெரியுமா? 3 வருஷங்களா. பின்ன இன்றைக்கி அங்கே சம்மரம் நடத்துகிற மேனாம்பாரில் வில்லேஜ் ஆஃபீஸ் மாதிரி சம்மரம் நடத்துகிற அத்தனை பேரும் ஒரு நாள் வேலையும் வருமானத்தையும் விட்டுட்டு வந்து நிற்கிறாங்க. கேரளா முக்கியமந்திரி பார்க்குறீங்களா பினராயி விஜயன் அவர்களே? நீங்கள் தானே சொல்லியிருக்கிறீங்க, நான் பொதுஜனங்கள் பக்கம் கர்ஷகர பக்கம்னு நீங்களே எப்போ பார்த்தாலும் சொல்கிறீங்களே. பார்க்குறீங்களா? இது எல்லாம் உங்கள் ஆட்சியில் இத்தனை பேர் ஊழல் நடக்குது. பின்ன ஒரு எந்த அபேசியும் மேலும் தண்டை பேர் கொடுப்பாங்களா முக்கியமந்திரி கேரளா முக்கியமந்திரி பினராயி விஜயன் அவர்களே? கொடுப்பாங்களா? நீங்கள் இதெல்லாம் பார்க்காம இருக்கிறீங்க. அதாவது எப்படி சொல்கிறதுங்க, எனக்கு சொல்கிறதுக்கு தெரியல. நீங்கள் படித்தவங்க திறமசாலிங்க. ஒரு நாடு பறிக்கிறீங்க. நாடு பறிக்கிறவங்க நாட்டு மக்களை என்றைக்கும் வஞ்சிக்காமல் ஏமாற்றாமல் இருங்க. பின்ன சர்க்காரு உத்தியோகமார் எல்லாத்துக்கும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். பொதுஜனமெல்லாம் கழுதை எல்லாம் சார என்னது கழுதை எல்லாம் சார. வா தாமி வா. என்னது பொதுஜனமெல்லாம் கழுதி எல்லாம் சாரண்டா. தெரிஞ்சுக்குங்க, நன்றி உள்ளது. இது நன்றி உள்ளது. கேட்டிங்களா? விவசாயிகளை ஏமாத்தாதீங்க. நாளைக்கு உங்கள் நிலைமையெல்லாம் எப்படி தெரியுமா? நல்லா பார்த்துங்க. உங்கள் நிலைமையெல்லாம் நாளைக்கு ரொம்ப மோசமான நிலைமையாக போகும். கேட்டிங்களா? ஜனம் இறங்குச்சுன்னு வச்சுங்க, உங்கள் வீடு சொத்து சுகம் உங்கள் பொண்டாட்டி உள்ள இவங்கெல்லாம் என்ன ஆவாங்க தெரியுமா? ஓர்மையோடு இருந்துக்குங்க. ஓர்மைப்படுத்துகிறேன் உங்களுக்கெல்லாம். எப்படி நீங்கள் நினச்சிக்கிறீங்க நாங்கள் கவர்மெண்ட் உத்தியோகஸ்தன், எங்களை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு அந்த நினப்பெல்லாம் வேண்டாம். ஒரு 1000 பேர் வந்து உங்கள் வீட்டை பீஸாக பிரித்தாங்கன்னு வச்சுங்க, என்னன்னு சொல்லுவீங்க? கண்டிப்பாக அது வாழ்க்கையில் வருங்காலங்கள் நடக்கத்தான் போகுது. இப்படியெல்லாம் அழிமதி பண்ணிங்கன்னா அது நடக்காத கேஸு. கேட்டிங்களா? அங்கே அந்த மேனாம்பாரில் கிடைக்கிற அத்தனை வயசானவங்களும் ஒரு வேலைகளை விட்டு போட்டு உடல்நிலை சரியில்லாமல் சளியும் காய்ச்சலும் இந்த மாதிரி இருக்கும்போதும் கூட வந்து அங்கே சமரம் நடத்துகிறாங்க. உங்களுக்கு கைக்கூலி வாங்கிட்டு 10 நிமிஷம் ஒரு பேப்பர் டைப் பண்ணி கொடுக்குறக்கான அவங்களுக்கு வாழ்க்கை அது, அவங்களோட ஜீவிதம் அது. எப்படி அவங்களோட ஜீவிதத்தை நீங்கள் ஏமாற்றி எடுக்கிறீங்க பார்த்தீங்களா? அந்த லஞ்ச காசு பிச்சை காசு இதுக்கு வேறு இந்த சர்க்கார் உத்தியோகமாக இருக்கிறீங்களா ஏமாத்துறவங்க நல்லவங்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இருக்கிறீங்களா ஏமாற்றி லஞ்சம் வாங்குறேன் அவனுங்கெல்லாம் இதுக்கு பேதம்
ரோட்டில் போய் வேட்டி விரிச்சுக்கோ துண்டு விரிச்சு கொஞ்சம் பிச்சை வாங்கி தின்னுங்க கேட்டிங்களா? பிச்சை வேணா வாங்க, பிச்சை போட சொல்கிறேன் உங்களுக்கு. நிறைய நான் போட சொல்கிறேன் உங்களுக்கு. வித்தியாசமாக இருக்குது. ஏமாத்து தண்டை பேர் கொடுத்தீங்கல்ல அவங்களுக்கு. ஆமாம், உங்களை எல்லாம் பொதுஜனத்தை பார்த்தா என்ன நினச்சிக்கிறீங்க? பொதுஜனம்னு சொன்னால் உங்களுக்கெல்லாம் கிள்ளுக்கிறிய தெரியுதா? பொதுஜனம் பாருங்கள், இன்றைக்கி அந்த சமரம் மிகப்பெரிய வெற்றியாகும். இன்றைக்கி யூடியூப்பில் போடுற இன்றைக்கி ஏதோ சித்தூரில் இருக்கிற நம்ம காங்கிரஸோட சுமேஷ் சச்சிதன் அப்படிங்கிற அவரும் மற்ற தனிக்காச்சலம் அப்படிங்கிறவங்க வந்திருந்தாங்க. நான் போய் பார்த்தேன் நினைக்கிறேன். இது போடுறனால நான் ஒரு பார்ட்டி சார்ந்த ஒன்றும் நான் ஒரு பார்ட்டி சொந்தக்காரனும் கிடையாது. இது நான் எதர்ச்சியாக போனது, அவங்க எதர்ச்சியாக வந்தாங்க. நான் வீடியோ எடுத்து போடுறேன். அது நான் பொது பிரவர்த்தன நிலைக்கு நாளைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனைனாலும் நான் வர்த்தான் செய்வேன். இந்த கவர்மெண்ட் உத்தியோகமாக இருக்கலாம். நான் ஒன்று சொல்லிக்கிறேன், இனிமேல் பொதுமக்களை ஏமாத்தினீங்கன்னா நான் ஒரு தீர்மானம் கட்டியது, பெரிய ஒரு சங்கம் கூட்டிக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு நாங்கள் வரப்போம். அந்த தீர்மானத்துக்கு நான் இறங்கி வந்துட்டேன். எப்படி பெரிய ஒரு 2000 பேர்த்து சங்கம் திரட்டி கூட்டிக்கிட்டு உங்கள் வீட்டில் போய் குடியிருக்கிறதுனா உங்கள் வீட்டு பேரில் நாங்கள் நீங்கள் எப்படி டாக்குமெண்ட் உண்டாக்குனீங்களோ அது மாதிரி உங்கள் சொத்து பேரில் நாங்கள் ஒரு டாக்குமெண்ட் உண்டாக்கிட்டு வந்து எங்களுக்கு சொந்தம்னு சொல்லி நாங்கள் கேஸ் போடுவோம். அப்போ என்னாகும்? நீங்கள் அங்கே இங்கேயும் ஓடுனப்போ அப்போ தெரியும் அதோட வலி என்னான்னு. அதாவது அதோட வலி என்னன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் 5 நிமிஷம் கைக்கூலி பிச்சை காசு வாங்கினீங்களே, பிச்சை நாதாரி மக்களை பிச்சை காசு வாங்கிட்டு போய் பொண்டாட்டி வலிக்கு திங்காதீங்கடா. தின்னீங்கன்னா உங்களுக்கெல்லாம் சாபக்கேடு பிடிச்சிக்கும்டா. நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நான் சாபம் அதெல்லாம். நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு விவசாயி ஏமாத்தனா, ஒரு கர்ஷன் ஏமாத்தனா நம்ம பழச்சிடலான்னு. இட்டார் கிட்டபடி அவனுக்கு அளந்தபடின்னு சொல்லி இருக்கிறதுடா முட்டாய் பசங்க, நாதாரி பைவளைகளை. அந்த தண்டப்பேர் பேப்பரை கொடுத்த உத்தியோகஸ்தனை பிரித்து விடணும். நடவடி சுவீகரிக்கணும். இந்த யூடியூப்பில் சொல்கிற விஷயங்களெல்லாம் சரியான ரீதிக்கு போகுது. அந்த சமரத்தில் இனியும் போய் ஜனங்கள் பங்கெடுக்கணும். இனியும் அந்த சமரம் முன்னோட்டு போய் அவங்களுக்கு நீதி கிட்டணும். அவங்களுக்கு அந்த இடம் திருப்பி கிடைக்கணும். அந்த உத்தியோகஸ்தமார் பிரித்து விடணும்னு, இல்லைன்னா கேரளா ஹைகோர்ட்டு இடப்படணும்னு தாழ்மையாக கேட்டுக்கிறேன். ஏழை மக்களின் குரல் யூடியூப் சேனல் பாருங்கள். அவங்க பாடுற பாட்டும் பாருங்கள், யாரெல்லாம் வந்துக்கிறாங்க பாருங்கள். இன்றைக்கி சமரம் கூட உங்களுக்கு அது பாதிப்பாக தான் தீரும். நடவடிக்கை எடுக்குங்க. கேரளா முக்கியமந்திரி பினராயி விஜயன் அவர்களே, உங்கள் ஆட்சி தான் இப்போ நடந்திருக்கு. 10 வருஷம் ஆட்சி. நீங்கள் 5 வருஷம் ஆட்சி நல்லா பண்ணீங்கன்னு சொல்லி தான் மறுபடியும் 5 வருஷம் தந்துச்சு. ஆனால் இது 2வது பரணம். உங்களுக்கு எனக்கு பொறுத்தவரை 5 வருஷம் நல்லா ஜனங்களையெல்லாம் கொரோனா டைமில் ஏது ஜனம் பட்டினி கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பண்ணினீங்க. 2வது பரணத்தில் நிறைய தப்புகள் நடக்குது, பார்த்துக்குங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, கேரளா முக்கியமந்திரி அவர்களே, இனிமேல் அழிமதி நடக்காமல் இந்த மாதிரி உத்தியோகஸ்த மாதிரியெல்லாம் பிரித்து விட்டு நல்ல பரணம் காட்சி வைப்பீங்கன்னு எதிர்பார்க்குறோம். இந்த ஏழை மக்களின் குரல் யூடியூப் சேனல் சார்பாகவும், இந்த பொது பிரவர்த்தனாய வின்சென்ட் சேவியர் சார்பாகவும் நான் எத்தனையோ பராதி உங்களுக்கு கொடுத்துட்டோம். நீங்களாம் இன்னொரு நடவடிக்கையும் எடுக்கலை. நீங்கள் மந்திரி, நான் பாப்பட்டவன் தானே. ஆனால் அவங்க குடும்பத்தில் இருக்கல சார். நீங்கள் எத்தனை கோடான கோடி சொத்து வச்சுருந்தாலும் நாளைக்கு குடும்பத்தில் நடுத்தருவில் வந்து நின்று சார். ஒரு நாட்டிலையும் பரணம் மட்டி மறிக்குது பார்த்தீங்களா, கற்றுக்கிறீங்களா? அது மாதிரியெல்லாம் நடக்கும். அதாவது வாய்ப்புகள் இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஜனங்களை ஏமாற்றாதீங்க. நீங்கள் என்ன ஜனங்களா இது பண்ணனாலும் நாளைக்கு ஜனங்களை ஏமாற்றப்படுறதுங்கிறது நாளைக்கு ஓட்டு போடுவாங்க, இல்லைன்னா காணாமல் போயிடுவாங்க. நீங்கள் எங்கே இருக்கிறது? இந்த சிபிஐஎம்ங்கிறது இந்த கேரளாவில் மாத்திரம்தான் இருந்தது. பெங்காலில் எத்தனையோ வருஷம் அங்கேருந்து ஒன்றும் இல்லை. இன்றைக்கி திருவுரால் சுத்தமாக போயிடுச்சு. கேரளாவில் ஒன்று தான் பரணம் இருக்கிறது. கேட்டிங்களா? நல்லாட்சிக்கு ஆட்சி வச்சு நீ 5 வருஷம் நல்லாட்சியை மக்களை கொடுத்து மக்களையெல்லாம் நல்வழி நடத்துங்க. எங்கள் பாருங்கள், எங்கள் ஊர் ரோடெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கிறது. ஊழல் அதிகரிச்சிருக்குது இந்த 5 வருஷத்தில். அதனால் நீங்கள்லாம் இந்த ஊழலெல்லாம் சரி பண்ணணும்னு கேரளா முக்கியமந்திரியை பினராயி விஜயன் அவர்கள்ட்ட தாழ்மையாக கேட்டுக்கிறேன். இது ஏழை மக்களின் குரல், ஏழையின் கண்ணீர், இந்த ஏழையின் குரல். இந்த ஏழையை என்னெல்லாம் கொடுமைப்படுத்தினாங்கன்னு உங்களுக்கு தெரியும். நான் பேப்பரை நிறைய போட்டிருக்கேன். நீங்கள் அதெல்லாம் எங்கே பார்க்குறீங்க? இந்த ஏழையை கொடுமைப்படுத்தின அத்தனை பேர்த்துக்கும் சக்தமாய் திருச்செடி அடிக்கத்தான் செய்வோம். விவசாயம் நீங்கள் கை வச்சிங்கன்னா அது உங்களுக்கு நல்லதல்ல. முக்கியமந்திரி அவர்களே, விவசாயம் மாத்திரம் என்னை பகைச்சிக்காதீங்க, சரிங்களா? அதனால் ஏழை மக்களின் குரல் சார்பாக கேரளா முக்கியமந்திரி கேரளா முக்கியமந்திரி பினராயி விஜயன் அவர்களுக்கு இந்த
போலியான டாக்குமெண்ட் தயாரிச்சவங்களை வேலையிருந்து பிரித்து விடணும். அவருக்கு கிரிமினல் நடவடிக்கை தொடரணும்னு தாழ்மையை வேண்டி கேட்டிக்கிட்டு இந்த ஏழை மக்களின் குரல் சார்பாக, ஏன் அப்படி இந்த ஏழை மக்களின் குரல்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இது ஏழைகளுக்காகவே நான் வச்சிருக்கிறது. பணம் வசதி இதெல்லாம் எனக்கு இதில் ஒன்றும் இல்லை, வருமானம் இல்லை. சும்மா அந்த மாதிரி பாவப்பட்டவங்களோட சத்தம், அதான் என்ன மாதிரி பாவப்பட்டவனோட சத்தமெல்லாம் வெளியே வரல. பாருங்க, இப்படி ஒரு சம்பளம் நடக்குதுன்னு வெளியே வரல. நான் போய் எனக்கு தெரிஞ்சு என்ற யூடியூப்பில் போடுறேன். அப்போ பாவப்பட்டவங்க சத்தம் 10 பேராது பார்ப்பாங்கல்ல, அதுக்கு வேண்டி வச்சு நடக்கும். முக்கியமந்திரி அவர்களே, கேரளா முக்கியமந்திரி அவர்களே, நீங்கள் இந்த ஊழலை கண்டுபிடிச்சி எடுத்து அவங்க அந்த வித்தியாசத்தை பிரித்து விடணும். அந்த அவங்களுக்கு இடம் திருப்பி கிடைக்கணும். அவங்க செலவான தொகை 6 லட்சம் இன்றைக்கி செலவாயிருக்குது. நிறைய பேர் அங்கே சம்பளம் இல்லாமல் டெய்லியும் போய் அவங்க கூலியை விட்டுட்டு வருமானத்தை விட்டுட்டு டெய்லியும் கூலிக்கு போகிறவங்க அங்கே வந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நீதி ஏற்பாடாக்கி தரணும். தாழ்மையை வேண்டிக் கொண்டு ஏழை மக்களின் குரல் யூடியூப் சேனல். ஜெய்ஹிந்த்.